ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। श्रीराम स्तोत्रम्। आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदाम्। आपदामपहर्तारं दातारं सर्वसम्पदाम्। लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। आर्तानामार्तिहन्तारं भीतानां भीतिनाशनम्। आर्तानामार्तिहन्तारं भीतानां भीतिनाशनम्। द्विषतां कालदण्डं तं रामचन्द्रं नमाम्यहम्। द्विषतां कालदण्डं तं रामचन्द्रं नमाम्यहम्। सन्नद्धकवची खड्गी चापबाणधरो युवा। सन्नद्धकवची खड्गी चापबाणधरो युवा। गच्छन्ममाग्रतो नित्यं राम पातु स लक्ष्मणः। गच्छन्ममाग्रतो नित्यं राम पातु स लक्ष्मणः। नमः कोदण्डहस्ताय सन्धीकृतशराय च। नमः कोदण्डहस्ताय सन्धीकृतशराय च। खण्डिताखिलदैत्याय रामायाफन्निवारिणे। खण्डिताखिलदैत्याय रामायाफन्निवारिणे। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे। रामाय रामभद्राय रामचन्द्राय वेधसे। रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। अग्रतः पृष्ठतश्चैव पार्श्वतश्च महाबलम्। अग्रतः पृष्ठतश्चैव पार्श्वतश्च महाबलम्। आकर्णपूर्णधन्वानौ रक्षेतां रामलक्ष्मणौ। आकर्णपूर्णधन्वानौ रक्षेतां रामलक्ष्मणौ। रक्षेतां रामलक्ष्मणौ। वासुदेवेन्द्र योगेन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधो विधीयते। तत्त्वबोधो विधीयते। नमो साहंकारस्य किञ्जिज्ञस्य जीवस्य निरहंकारस्य सर्वज्ञस्य ईश्वरस्य तत्त्वमसि इति महावाक्यात् कथमभेदबुद्धिः स्यात्। उभयोः विरुद्ध धर्माक्रान्तत्वात्।
इति चेत् न स्थूल सूक्ष्म शरीर अभिमानी त्वं पद वाक्ष्यार्थः उपाधि विनिर्मुक्तं समाधि दशा संपन्नं शुद्धं चैतन्यं त्वं पद लक्ष्यार्थः। ஐந்து தலைப்புகள் இந்த புஸ்தகத்திலே நமக்கு அறிமுகப்படுத்தினார். ஐந்து தலைப்புகள் கடைசி தலைப்பாக, ஐந்தாவது தலைப்பாக நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ஜீவனையும் பிரம்மனையும் ஐக்கியப்படுத்தி, ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுதான், இரண்டும் வேறு வேறு அல்ல என்கின்ற அந்த ஞானத்தோடு முடிகிறது. இந்த ஐக்கியம் ஏற்பட்டால்தான், ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுதான் என்கின்ற இந்த ஐக்கியம் ஏற்பட்டால்தான் ஞானம் பூர்த்தி அடைகிறது, முழுமை பெறுகிறது. இல்லை என்றால் என்ன ஆகும்? நான் ஆத்மா, ஆனால் பிரம்மன் எங்கோ இருக்கிறார், பிரம்ம தத்துவம் எங்கோ இருக்கிறது, ஓ பிரம்மன் வேறு நான் வேறு, இந்த எண்ணமானது நமக்கு இருக்கு. அப்போ இந்த பேதம் இருக்கிறவரை, நானும் பிரம்மனும் வேறு வேறு என்கின்ற அந்த பாவம் இருக்கிறவரை, வேத பாவம் தான் நமக்கு பயத்திற்கு காரணமாக இருக்கிறது, சம்சாரத்திற்கு காரணமாக இருக்கிறது. நானும் அந்த பிரம்ம தத்துவம் ஒன்றுதான் என்கின்ற அந்த ஐக்கியம்தான் நமக்கு பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது, மோகத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது, பந்தத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது, சோகத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறது, கர்ம வினையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது, கர்மத்திலிருந்தும் நம்மை விடுவிக்கிறது. இப்ப இத சொன்ன உடனேயே ஐக்கியம் என்ன என்று பார்ப்போம். ஜீவன் என்று சொல்லக்கூடியவன் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம், ஸ்தூல சரீர அபிமானி ஜீவநாமகம் பிரம்ம பிரதிபிம்பம் பவதி. அதுதான் ஜீவஸ்வரூபம். அப்போ ஈஸ்வரன் யாரானா மாயா உபாதீசன் ஈஸ்வரா. இவன் யாரு? அவித்யா உபாதீசன். அவித்யை உபாதியாக கொண்டவன் இவன், மாயை உபாதியாக கொண்டவன் ஈஸ்வரன். அப்போ இந்த அங்கே ஜீவனிடத்துல இருக்கின்ற அவித்யாவை நீக்கிவிட்டார், இங்கே மாயை நீக்கிவிட்டால், ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய மாயை நீக்கிவிட்டால் அங்கே ஜீவனும் போய்விடுகிறான், இங்கே ஈஸ்வரனும் போய்விடுகிறான். ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம, அல்லது ஆத்மா சத்தியம், பிரம்ம தத்துவம் ஒன்றுதான் இருக்கிறது. இந்த ஐக்கியத்தை யார் செய்யவில்லையோ அவர்கள் வேத திருஷ்டி இருக்கின்ற வரைக்கும் ஜனன மரணாதி ரூப சம்சாரான நிவர்த்ததே, அவர்கள் ஜனன மரணத்திலிருந்து விடுபடுவதே இல்லை என்பதை சொல்லி, வேதத்திலிருந்து தஸ்மாத் காரணா அவேத திருஷ்டியை ஸ்வீகாரியா, நீ அவேத திருஷ்டியை கைவர பெறுவாயாக, வேத திருஷ்டியிலிருந்து விடுபட்டு அவேத திருஷ்டிக்கு வர வேண்டும். இப்போ இதுவரைக்கும் சிரவணம் கவனமாக செய்த மாணவன் உடனடியாக தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை குருவிடத்தை கேட்டான். ஜீவன் என்று சொல்லக்கூடியவனோ அகங்காரம் உடையவன், அகங்காரஸ்ய கிஞ்சிக்ஞஸ்ய, கொஞ்சம்தான் அறிவுறுக்கிறது, அறியாமையோட கூடியவன் வேறு, பந்தப்பட்டவன் வேறு. ஆனால் ஈஸ்வரனோ நிரகங்காரஸ்ய சர்வஜ்ஞஸ்ய, ஈஸ்வரஸ்ய ஆளக்கூடியவன், படைப்பாளி, அறிவு உடையவன், சர்வசக்திமான். இவ்வாறு இருக்கக்கூடிய ஈஸ்வரனோடு எப்படி நீங்கள் இரண்டும் ஒன்றுதான் என்று சொல்ல முடியும்? கதம் அபேத புத்தி, எப்படி உங்களுக்கு வேதத்தை நீக்கி அபேத புத்தியானது கொண்டு வரப்பட்டது? அதுவும் தத்துவமசி இது மகா வாக்கியம், நீ அதுவாக இருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய அந்த
உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு எப்படி நீங்கள் ஒற்றுமையை கொடுப்பீர்கள் என்கின்ற கேள்வி வரும்போது உபனிஷதம் சொல்லுகிறது, அந்த பிரம்மன் நீதான், தத் அந்த பிரம்மன், தத் என்றால் தத் பிரம்ம, துவம் நம்மை குறித்து, ஜீவனை குறித்து, இதற்கு நீ என்று சொல்லும் போது நான் என்று குறித்துக் கொள்ள வேண்டும். அந்த பிரம்மன் தான் நானாக அஸ்மி இருக்கிறேன். இத சொன்ன உடனே நமக்கு என்ன வந்து விடுகிறது? நான் எப்படி அதுவாக முடியும் என்கின்ற கேள்வி வருகிறது. அப்போ நான் என்று சொல்லும் போது நாம் எதோடெல்லாம் நம்ம இணைத்துக் கொள்கின்றோம்? எதெல்லாம் உபாதியோ ஜீவனுக்கு, அதோடு எல்லாம் நம்மை இணைத்துக் கொண்டு அதனுடைய தோஷங்களை எல்லாம் நம்மிடத்தே என்ன பண்ணியிருக்கிறோம்? அத்தியாசம் செய்யும். அத்தியாசம் என்றால் ஏற்றி வைத்து, அதுதான் நான். அதிலிருந்து நான் என்ன பண்ணுகிறேன்? என்னை உலகத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பேன், ஈஸ்வரனோட ஒப்பிட்டு பார்ப்பேன். அவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன தோணுகிறது? நான் இப்படி அவனாக முடியும். நானோ கர்ம வினைக்கு உட்பட்டவன், பந்தப்பட்டவன், சரீரம் உடையவன், காலதேச வஸ்துவுக்கு உட்பட்டவன், இறைவனோ எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர் என்று பார்த்தோம். அப்படி போய் எப்படி நான் அவரை என்னுடன் ஒப்பிட்டு நானும் அவரும் ஒன்றுதான் உங்களால் சொல்ல முடிகிறது என்று கேட்டால், இரண்டு விதமான முறையிலே அந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது சாஸ்திரம். ஒன்று வாச்சியார்த்தம், மற்றொன்று லட்சியார்த்தம். அர்த்தம் என்றால் பொருள். ஒரு பொருளை சுட்டி காட்டுகின்ற நேரத்தில் அந்த பொருளுக்கு நேரடியாக சொல்லக்கூடிய பொருள் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு பெயர் வாச்சியார்த்தம். அதே பொருளுக்கு வேறொரு லட்சியமான ஒரு அர்த்தம், அந்த பொருளை சுட்டி காட்டுகின்ற பதத்துக்கு பெயர் லட்சியார்த்தம் என்று. ஒரே பதத்தை எடுத்துக்கொண்டு, உதாரணத்துக்கு இந்திய அணி விளையாடுகிறது, இந்தியா விளையாடுகிறது அப்படின்னு சொன்னா, இந்தியா விளையாடுகிறது, இதை நாம் அப்படியே பொருள்படுத்தணும்னா என்ன ஆகும்? இந்தியா விளையாடுகிறது என்றால் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடுகிறது அப்படின்னா, இதை நம்ம அப்படியே பொருள் எடுத்துக்கொண்டால், வாட்சியார்த்தமாக பொருள் எடுத்துக்கொண்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்தியா விளையாடுகிறது என்றால் இந்தியா எங்கே விளையாடி கொண்டிருக்கிறது? நம்மளாம் விளையாடவே இல்லையே. நம்மள வீட்டுல தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், படித்து வேலை பார்க்கிறோம், நம்மளாம் விளையாடவே இல்லையே. இந்தியா விளையாடுகிறதுன்னு சொல்கிறார்களே அப்படிங்கிற ஒரு எண்ணமான ஒரு கேள்வியானது முடியும். இந்தியா விளையாடுகிறது, இந்தியா ஆஸ்திரேலியாவுடன் விளையாடுகின்றது என்று சொன்னால் உடனே நாம் என்ன பண்றோம்? அங்கே நமக்கு நேரடியான பொருள், ஒரு வாக்கியத்துக்கு நேரடியான பொருள் கிடைக்கவில்லை என்றால் உடனடியாக நாம் என்ன பண்ணிக்கிறோம்? அந்த வாக்கியத்துக்குண்டான மறைமுகமான ஒரு அர்த்தம் இருக்கு, மறைபொருள். அந்த வாக்கியம் எந்த பொருளை லட்சியமாக கொண்டு பேசுகிறதோ அந்த லட்சியத்துக்கு போயிடுறோம் நாம. அப்ப உடனே நம்ம கேட்கிறோம், இந்திய அணி ஆஸ்திரேலியா அணியுடன் விளையாடுகிறது, கிரிக்கெட் விளையாடுகிறது என்று சொன்னார். உடனே மற்ற கேள்வி என்ன பண்றோம்? இந்திய அணியிலே இந்திய அணி வீரர்கள் விளையாடுகிறார்கள். இந்திய அணி வீரர்களும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த அணி வீரர்களும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனுடைய லட்சியார்த்தத்தை, அந்த வாக்கியம் சுட்டிக்காட்டக்கூடிய லட்சிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளும். அப்போ உடனே அர்த்த கேள்வி வரும், யார் யாரெல்லாம் அந்த அணியிலே விளையாடுகிறார்கள்? அர்த்த கேள்வி. உடனே நம்ம அந்த அணியிலே விளையாடுற வீரர்களுடைய பெயர்களை எல்லாம் எப்பொழுது நமக்கு அந்த வார்த்தை புரிகிறதோ அப்பொழுது நம்மால் அதை தொடர்பு கொண்டு பார்க்க முடிகிறது. அந்த அணியுடனும் அந்த அணியில் இருக்கக்கூடிய வீரர்களோடும் எந்த விளையாட்டோ அதோடு நம்மால் பொருத்தி இணைத்து பார்க்க முடியும். அதே போல மகா வாக்கியம், ஒரு வாக்கியமானது சொல்லப்படுகிற உபநிஷத்திலே
நீ அதுவாக இருக்கிறாய். இதை நாம் அப்படியே பொருள்படுத்தினோம் என்றால் அந்த பிரம்மன் தத் அந்த பரமாத்மா நீயாக இருக்கிறாய் என்று சொன்னால் நாம் அப்படியே பொருள்படுத்தினார் அவர் எப்படி நானாக முடியும் என்ற கேள்வி நிச்சயமாக வரும். நானோ அல்பஜீவன், நானே பிறந்திருக்கின்றேன், இறக்கப் போகின்றேன், எனக்கு வயோதிகம் இருக்கிறது, பசி இருக்கிறது, தாகம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கும்போது எப்படி நான் அவனாக முடியும்? அப்போ நாம் அந்த வாக்கியத்தினுடைய லட்சிய அர்த்தத்துக்கு போகணும். அந்த வாக்கியம் எந்த இலக்கை நமக்கு பேசுகிறதோ அந்த இலக்கிடத்திலே போய் நாம் அதை புரிந்து கொண்டால் இப்போ நமக்கு அதனுடைய உண்மையான பொருள் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி லட்சியார்த்தம் வாட்சியார்த்தம், லட்சியார்த்தம் வாட்சியார்த்தம் என்று வருகின்ற நேரத்திலே நேரடியாக ஒரு பதத்துக்கு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அப்ப நம்ம வாட்சியார்த்தத்துக்கு நமக்கு நேரடியாக ஒரு பொருள் கிடைக்கவில்லை என்றால் அப்போ லட்சியார்த்தத்துக்கு சென்று அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். அந்த மாதிரி புரிந்து கொள்ளும் போது அங்கே நமக்கு என்ன கிடைக்கிறது? எது நமக்கு லட்சியமாக உணர்த்தப்படுகிறதோ அதை நான் புரிந்து கொள்கின்றேன், மற்றது அனைத்தையும் நீக்கி என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. பசியோட வீட்டுக்கு வருகிறீர்கள் அல்லது ஒரு வீட்டுக்கு நாம் பசியோட போகிறோம், அவர்களும் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்கிறார்கள். என்ன உங்களுக்கு பிடித்தது சொல்லுங்கள், நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள், கேட்கிறார்கள். நாம் என்ன பண்றோம்? பிடித்தமான பதார்த்தத்தை சொல்லுகிறோம். இது ஒரு நாம் பிடித்தமான பதார்த்தத்தை இங்கே சொன்ன உடனே அந்த பொருள் அங்கே இல்லை. ஆனால் நமக்கு அவர்கள் உணவிட்டு ஆக வேண்டும். உணவை நான் கட்டாயம் கொடுக்கிறேன் சொல்லிவிட்டார்கள். நிச்சயமாக நம்முடைய பசி ஆற்றப்படும். ஆனால் நாம் கேட்ட பதார்த்தம் அங்கே இல்லை. உடனே அவர் என்ன சொல்கிறார்கள்? இல்லை என்று சொல்லாமல் இது உங்களுக்கு பண்ணித்தரட்டுமா என்று கேட்கிறார். இந்த வஸ்து உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். அப்போ நாம் என்ன உடனே புரிந்து கொள்கிறோம்? நாம் கேட்ட பொருள் அங்கே இல்லை. ஆகையினாலேதான் அவர்கள் எந்த பொருளை உங்களுக்கு நான் செய்து கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்ப நாம் உடனே அந்த பதத்துக்கு லட்சியத்துக்கு போறோம். அவர்கள் சொன்ன அந்த வாக்கியத்துக்கு உண்டான லட்சியத்துக்கு போறோம். அவர்கள் ஏதோ சுட்டிக்காட்ட வருகிறார்கள். இல்லை என்று சொல்லாமல் இது இருக்கிறது, நாம் கேட்டது இல்லை என்று சொல்லாமல் இது இருக்கிறது சொல்லும் போது நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? நாம் கேட்டது அங்கே இல்லை, நாம் கேட்டது அங்கே இல்லாத போதும் கூட இது இருக்கிறத செய்து கொடுக்கிறேன் சொல்கிறார்கள். அப்ப நமக்கு அங்க என்ன வேணும்? பசி ஆறுதல் என்பது வேணும். நாம் என்ன பண்றோம்? நாம சொன்ன பொருள் அங்கே இல்லையே, அதனாலே நாம் பசியோட போயிருந்து போறோமா? இல்லை. அவர்கள் சொன்ன வாக்கியத்தை புரிந்து கொண்டு விட்டு நாம் அந்த உணவை சாப்பிடுவதற்கு தயாராக. அதே போல இங்கே பொம்பத வாச்சியார்த்தம், பொம்பத வாச்சியார்த்தம், பொம்பத லட்சியார்த்தம். பொம் என்றால் நான், நீ என்று அர்த்தம். பொம் என்றால் நீ. உபநிஷதம் சொல்கிறது நீ அதுவாக இருக்கிறாய். நீ அது அசி இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய் என்று சொல்லும் போது இங்கே நம்மை குறித்து பேசும்போது நான் எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமா? அதனுடைய நேரடியான பொருள், பொம்பதத்திற்கு வாட்சியார்த்தமாக நேரடியான பொருளை எடுத்துக்கொண்டு நமக்கு அதற்கு சரியான பொருள் விளங்கவில்லை என்றால் இப்போ நாம் என்ன பண்ணணும்? லட்சியார்த்தத்துக்கு போகணும். அதை இங்கே பொம்பத வாட்சியார்த்தம், பொம்பத லட்சியார்த்தத்தின் மூலமாக நமக்கு என்ன பண்றார்? ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காட்டுகிறார். இங்க முதல்ல படிப்போம், அன்பு சிந்திக்கலாம். நீ கேட்ட அந்த ஈஸ்வரனும் ஜீவனும் எப்படி ஒன்றாக முடியும் என்று கேட்டாய் அல்லவா? அவ்வாறு நீ கேட்டாய் என்றால் இரண்டுக்கும் விரோதம் இருக்கிறது, எப்படி ஒன்றாக முடியும் நீ என்று கேட்டால் இது சே. இவ்வாறு நீ கேட்டால் அவ்வாறு இல்லை. எவ்வாறு இல்லை? நீ சொன்ன பிரகாரம் அவ்வாறு அது பொருள் எடுத்துக் கொள்ளக் கூடாது.
இதனை எப்படி பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர அபிமானி. ஸ்தூல சூக்ஷ்ம ஷரீர அபிமானி தொம் பத வாச்சியார்த்தம். ரொம்ப சுலபமா உங்களுக்கு புரிஞ்சிடும், ஏன்னா ரொம்ப விரிவா நம்ம பார்ப்போம். ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் அபிமானித்துக் கொண்டு யார் இருக்கிறாரோ அந்த சிதாபாசனை தொம்பதத்தினுடைய வாச்சியார்த்தமாக சொல்ல. ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் அபிமானித்து நான் எனது மனம், நான் எனது உடல் இன்று யார் இந்த இரண்டு சரீரத்தையும் அபிமானித்துக் கொண்டிருக்கிறார் அந்த சிதாபாசனை இங்கே பதம் என்று சொல்லக்கூடிய நீ அந்த வாக்கியமாக இருக்கிறாய், நீ அந்த பதமாக இருக்கிறாய் என்று நான் புரிந்து கொள்கிறேன். வாட்சியார்த்தமாக நான் பொருள் எடுத்துக் கொள்கின்றேன். நீ அதுவாக இருக்கிறாய் என்று சொல்லும் போது நான் அபிமானத்தோட கூடிய ஜீவனாக என்னை புரிந்து கொள்கிறேன். அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறோம். பொதுவா நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு உடனடியா இது தோன்றும். அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அபிமானியைத்தான் நான் என்று புரிந்து கொள்வதை தவிர அபிமானத்தை விட்டு என்னால் புரிந்து கொள்ளுதல் என்பது அவ்வளவு சுலபமாக நடக்காது. உடனடியாக நமக்கு புரியக்கூடியது ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் அபிமானித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சிதாபாசனோடு சேர்ந்து என்னை நான் தொம்பதத்தினுடைய விஷயமாக புரிந்து கொள்கின்றேன். அதனாலதான் நமக்கு என்ன வருகிறது? அந்த வஸ்துவோடு சேர்ந்து புரிந்து கொள்வதனால்தான் நமக்கு அந்த வஸ்துவனுடைய தோஷங்களை எல்லாம் நம்மிடத்தை ஏற்றி வைத்துக் கொண்டு அதுதான் நான் என்கின்ற எண்ணம் மாற்றுகிறது. அதிலிருந்து தான் நமக்கு சம்சாரம் வருகிறது. இது நேரடியாக பொருள் கொண்டான விளைவு. இப்ப இந்த விளைவை எடுத்துக்கொண்டு நாம் பார்க்கும்போது நிச்சயமாக நமக்கு என்ன கிடைக்காது? ஈஸ்வரனுடைய சொரூபம் என்னுடைய சொரூபம் இரண்டும் ஒன்றாக எனக்கு இரண்டும் வேறு வேறுதான் என்று தோணும். அப்ப உடனே நான் எங்க போகணும்? இந்த வேதபாவம் நீங்க வேண்டுமானால், இந்த அத்தியாசம் நீங்க வேண்டுமானால் உடனடியாக எங்க போய் ஆக வேண்டும்? அந்த பதம் சொல்லுகின்ற அந்த வாக்கியம் சொல்லுகின்ற லட்சியம் என்ன சுட்டி காட்டுகிறதோ அது. அப்ப அதையும் காட்டார். இரண்டாவது வருகிற உபாதி வினிர் முக்தம். உபாதினா என்னன்னு போன வாரமே பார்த்தோம். ஜீவனுக்கு உபாதி எது? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், மூன்றாவது அவித்யா அறியாமை. இந்த மூன்றும் தான் ஜீவ உபாதி. அறியாமையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த சிதாபாசன் அகங்காரியின் மூலமாக அபிமானம், சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்துக்கு அபிமானம், இதுதான் உபாதி, ஜீவனுக்கு உபாதி. இந்த உபாதி எல்லாவற்றையும் வினிர் முக்தம், விடுபட்டவனாய். முக்தம் என்றால் அதிலிருந்து விடுபட்டவன். வினிர் முக்தம் என்றால் விசேஷமாக அனைத்திலும் இருந்தும் விடுபட்டு விட்டான். அனைத்திலிருந்து உபாதியில் இருந்தெல்லாம் நீங்கியவனாய். அப்போ தன்னுடைய அறிவை கொண்டு பொம்பனத்தினுடைய உண்மையை புரிஞ்சுக்கிறான். இவை அனைத்தும் நான் அல்ல, இவை அனைத்திலிருந்தும் தன்னை இடித்துக் கொண்டவனாய். அறியாமை, அகங்காரம், சூக்ஷ்ம சரீர ஸ்தூல சரீர அபிமானம், இவை அனைத்திலிருந்தும் தன்னை அறிவிலிருந்து விடுவித்துக் கொண்டவனாய். அப்போ விடுவித்துக் கொண்டு விட்டான் என்று சொன்னால் அந்த தொம்பதத்தினுடைய சொரூபம் எப்படி இருக்கும்? சுத்தம் சைதன்யம். பரமாத்மாவுடைய சொரூபம் என்னவோ அது என்னுடைய சொரூபம் என்பதாக அவன் உணர்கிறான். சுத்தம். அறியாமை
அறியாமையில் இருந்த அகங்காரம், அகங்காரம் இந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் அபிமானம் என்றால் அப்ப அதுவே மலினப்பட்டு விட்டது, அசுத்தம் வந்து விட்டது. இங்க இவை எல்லாம் நீக்கி பார்க்கிறான். நீக்கி பார்க்கின்ற நேரத்திலே அவனுக்கு உண்மையான ஆத்மாவுடைய சொரூபம் தெரிகிறது. தான் யார்? சுத்தம், பியூர் கான்சியஸ்னஸ், அப்சல்யூட் ரியாலிட்டி, சுத்த சைத்தன்யம், சுத்தமாக இருக்கின்ற சித் ஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் என்று இவைகள் அனைத்தையும் வினிர்முக்தம் நீக்கியவனாய், நேதி நேதி நான் அல்ல என்று அறிவை கொண்டு விளக்கியவனா, சொம்பதத்தினுடைய லட்சியத்தை அவன் புரிந்து கொள்கின்றான். எப்படி புரிந்து கொள்கின்றானா? எதனுடைய துணை கொண்டு புரிந்து கொள்கின்றான்? அதுதான் நான் என்று அந்த அந்த பொம்பதத்தினுடைய தன்மையை எப்படி புரிந்து கொள்கிறான்? எந்த அனுபவத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறான்? சமாதி தசா சம்பன்னம், சமாதி தசா சம்பன்னம். சமாதி சமாதி தசா சம்பத் என்றால் செல்வம். சமாதியை சென்று, சமாதியிலே சென்று, சமாதினா என்ன அர்த்தம்? மனமானது தொடர்ந்து அந்த பிரம்ம தத்துவத்திடத்திலேயே முழுமையாக சென்று அதையே திரும்ப 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 எண்ணிக்கொண்டிருப்பதன் மூலமாக அதுவாகவே ஆகிவிட்ட அந்த நிலைதான் சமாதி. அதை தவிர்த்து வேறொன்று இல்லாத அனுபவம் தான் சமாதி. சம்யக் ஆதீயதே இது சமாதி. அதை தவிர்த்து வேறொன்று இல்லை என்கின்ற அந்த நிலை சமாதி என்று சொல்லுவோம். நித்ரா சமாதி என்ன அர்த்தம்? அந்த நித்ரையில ஒண்ணும் இல்லை, அதை தவிர வேற ஒரு அனுபவம் என்பது இல்லை. வேறொரு எண்ணம் எதுவுமே இல்லாத அந்த பிரம்மனுடைய சொரூபம் மட்டும் இருந்தால் அது சமாதி. அப்போ தியானத்தின் மூலமாக, மனத்தின் மூலமாக உபாதி வினிர்முக்தம், மனத்தின் மூலமாக நேத்தி 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 என்று மனத்தின் மூலமாக தன்னை விடுவித்துக் கொண்டு விட்டார். நிதித்தியாசனத்தின் மூலமாக சொம்பதத்தினுடைய லட்சியம் என்ன சுட்டி காட்டுகிறதோ அந்த சமாதி, அந்த நிலையிலேயே. அதனால்தான் பதஞ்சலி முனிவர் ரெண்டு விதமான சமாதி சொல்றார். நிர்விகல்ப சமாதி, சவிகல்ப சமாதி. சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி என்று இரண்டு விதமான சமாதி. சவிகல்ப சமாதியில கூட தியானிப்பவர் என்பவர் இருக்கார். நிர்விகல்ப சமாதியில தியானிப்பவரும் இருக்கார். அந்த அந்த பொருள் மட்டும் இருக்கிறது, அந்த பொருளாக நான் இருக்கிறேன் என்று உணர்கின்றான். இது தொம்பத லட்சியார்த்தம். அப்ப இங்க நீக்கப்பட வேண்டியதை நீக்கி புரிந்து கொள்ளப்பட வேண்டிய பொருளை புரிந்து கொண்டு அந்த பொருள்தான் நான் என்று உணர்கிறான். இதை உங்களுக்கு உதாரணத்தோடு சொன்னா புரிஞ்சு. தொம்பத வாக்கியார்த்தம், தொம்பத லட்சியார்த்தம். நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலே நமக்கு பிரியமான நண்பர்கள், நண்பிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நண்பன் நண்பியினுடைய குழந்தைகள் நம்ம வீட்டுக்கு வருகிறது. சிறு குழந்தையாக இருந்தபோது நம்ம வீட்டிலேயே இருக்கிறது, சாப்பிடுகிறது, வளர்கிறது. அந்த வீட்டிலுடைய பொருள் இந்த வீட்டில் வருகிறது, இந்த வீட்டில் குழந்தை வீட்டில் வருகிறது. இந்த குழந்தை எங்கேயே படிக்கிறது, படிக்கிறது, எல்லாம் படிக்கிறது. நம்ம வீட்டு குழந்தையை போலவே அந்த குழந்தையை நாம் வளர்க்கிறோம். காலம் உருண்டோடி போக
5-6 வயது ஆனதுக்கு பிறகு நாம் வேலை நிமித்தமாக வெளியூர் விடுகின்றோம். அவர்களும் வேலை நிமித்தமாக வெளி மாநிலத்துக்கு வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள். இப்போ 5 வயதிலே பிரிந்த அந்த பையனை அந்த நட்பை 25 வருடம் கழித்து மீண்டும் அதே மக்களை அதே நபர்களே சந்திக்கும். எந்த குழந்தை நம்முடைய வீட்டிலே 1 வயதிலிருந்து 5 வயது வரைக்கும் விளையாடி கொண்டிருந்தது, அந்த குழந்தை இப்பொழுது பார்க்கிறோம் கையிலே ஒரு குழந்தையுடன் தன்னுடைய மனைவியோடு வந்து நிற்கிறார். 30 வயது ஆகிறது. தன்னுடைய குழந்தையோட வந்து தன்னுடைய குழந்தையை தன் கையிலே கொடுத்து விட்டு, என்னை உங்களுக்கு தெரிகிறதா என்று தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். நம்மால் அந்த பையனை அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ரொம்ப நேரம் நாம் வந்து சிந்தித்து பார்க்கிறோம், நமக்கு புரிதல் என்பதை இல்லை. அப்போ அவன் தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்கின்றான். நான் தான் இவன் அப்படி என்று சொல்ல. நான் தான் எந்த நான் 5 வயதிலே இருந்த அந்த நான் தான் இப்பொழுது அவர்கள் முன்னாடி இருக்கின்ற அதே நான். ஆனால் இப்பொழுது 30 வயதிலே அவன் நிறைய படித்து உயர்ந்த பதவியிலே இருந்து நிறைய சம்பாதிக்கக்கூடியவனாய் கல்யாணமாக குழந்தையுடன் இருக்கிறான். இப்போ அவனுக்கு நான் தான் அவனும் எந்த நான் அவங்களுடைய வீட்டிலே 1 வயதிலிருந்து 5 வரை விளையாடினேனோ அந்த நான் தான் இப்பொழுது முன்னாடி நிற்கிறேன் என்று சொல்லும் போது நாம் எப்படி புரிந்து கொள்வோம்? முதல் விஷயமா எப்படி புரிந்து கொள்வோம்? அவன்தான் நான் என்று சொல்லும் போது உடனடியாக நமக்கு என்ன சிந்தனை வரும்? அவனா நீ. முதல் விஷயமாக நமக்கு என்ன தோன்றும்? அவனா நீ என்று சொல்லும் போது நான் 5 வயது வரைக்கும் விளையாடி அந்த குழந்தையா நீ. நான் முதல்ல எதை புரிஞ்சுக்கிறோம்? வாட்சியார்த்தமாக 5 வயதிலிருந்து அந்த 5 வயது வரைக்கும் இருந்த அந்த குழந்தையினுடைய குணாதிசயங்கள், அந்த குழந்தையினுடைய செயல்பாடுகள், அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை முறை, அந்த குழந்தை நம்மளோட இருந்த உறவு முறை, நாம் அந்த குழந்தையினுடைய இருந்த உறவு முறை, இது எல்லாவற்றையும் நாம் இணைத்து அந்த குழந்தையை இங்கே இருக்கக்கூடிய இந்த உருவத்தோடு நாம் புரிந்து கொள்கின்றோம். உடனடியாக அவன்தான் நான் என்று சொல்லும் போது இப்பொழுது புரிந்து கொள்கிறோம். லட்சியார்த்தமாக அந்த குழந்தை இப்பொழுது இங்கே இல்லை. அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, அறியாமையிலே இருந்த குழந்தை. அந்த குழந்தையை போல இப்பொழுது உள்ளவன் இல்லை. இப்பொழுது மெத்தப்படுத்தியிருக்கிறான். இவனுக்கு இப்போது நிறைய வேலை இருக்கிறது, நிறைய சம்பாதிக்கிறா இருக்கிறான். இவன் கல்யாணம் வேலை பண்ணிட்டு குழந்தைய வேலை பெற்றுக் கொண்டிருக்கிறான். அவன் நிறைய உறவுகள் எல்லாம் வந்திருக்கிறது, நிறைய அனுபவங்களோட கூடியவனா இருக்கிறான். அப்போ இப்ப எப்படி புரிஞ்சுக்கிறோம்? அவன் தான் நான் என்று சொல்லும் போது இப்போது நான் அது இருக்கக்கூடிய இடைவெளி, கால இடைவெளியை நீக்கி, தேச இடைவெளியை நீக்கி, வஸ்து இடைவெளியை நீக்கி அவன் தான் இவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனும் இவனும் வேறு வேறு அல்ல. எந்த குழந்தை என்னோட விளையாடியதோ அந்த குழந்தையினுடைய உடல் மாறி இருக்கிறது. எந்த குழந்தை என்னோட உறவாடியதோ அறியாமையோட இருந்ததோ அந்த குழந்தைக்கு இப்போது அறிவு இருக்கிறது. எந்த குழந்தைக்கு இயலாமை இருந்தது, என்னை சார்ந்திருந்ததோ அந்த குழந்தை இன்றைக்கு தனக்கு ஒரு குழந்தையுடன் தனக்கு மனைவி என்று ஒரு உறவோடு நிறைய சம்பாதிக்கக்கூடிய திறமையோட கூடிய குழந்தையா இருக்கிறது அந்த குழந்தை. அப்ப இதெல்லாம் நீக்கிறோம். காலம் உருண்டோடி விட்டது. 5 வயதிலே பார்த்த உடல் இல்லை, 5 வயதிலே பார்த்த குணம் இல்லை, 5 வயதிலே பார்த்த அறியாமை இல்லை, 5 வயதிலே பார்த்த இயலாமை இல்லை. இதெல்லாவற்றையும் நீக்கி அவன்தான் இங்கே நீக்க வேண்டியதை நீக்கிவிட்டால் உடலை நீக்கி, அறிவை நீக்கி, குணங்களை நீக்கி, உறவை நீக்கி, செயலை நீக்கி, எல்லாவற்றையும் நீக்கும் போதுதான் நமக்கு என்ன கிடைக்கிறது? அந்த கிருஷ்ணனா நீ. இப்பதான் நம்ம என்ன பண்றோம்? முழுமையாக ஐக்கியப்படுத்தி அந்த குழந்தை இடத்துல எப்படி நாம் வாஞ்சியோட உறவு வைத்தோமோ அதே உறவை இப்பொழுதும் நாம்
இங்கே குடிக்கின்றோம், பெறுகின்றோம், பல விஷயங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்கின்றோம், அன்பை எல்லாம் பரிமாறிக்கொள்கின்றோம். எப்போது புரிகிறது? ஐக்கியம் என்று வரப்போவான். இல்லைன்னா என்ன வருந்தானா அவன் தான் நான் என்று சொல்லும்போது நம்ம பயம் வந்துடும். பேர்பட்ட அந்த குழந்தை இன்றைக்கு எவ்வளவு பெரிய பதவியிலே இருக்கிறது, குழந்தை நம்மளால பேச முடியுமா, பழக முடியுமா என்கின்ற பயம் வந்து விடும். ஒரு இடைவெளி வந்து விடுகிறது. அப்ப நம்மால் முழுமையான அன்பு காட்ட முடியவில்லை, நம்மால் உறவாட முடியவில்லை, நம்மால் தொண்டு செய்ய முடியவில்லை. எப்போது அவன்தான் நான் என்கின்ற அந்த ஐக்கியம் வருகிறது, எனக்குள்ளே இருக்கின்ற அந்த பரமாத்மா, சுத்த சைத்தன்யமாக இருக்கின்ற அந்த பரமாத்மா தான் நான். அந்த சுத்த சைத்தன்யத்துக்கு என்ன கிடையாதுன்னா தேகம், தேகத்தினுடைய குணாதிசயம், சூக்ஷ்ம சரீரம் அதனுடைய குணாதிசயம், அந்த கர்மத்தில் இருக்கக்கூடிய மனம், வாசனா எதுவும், காரணசேத்தினுடைய வாசனைகள் எதுவும் இந்த ஆத்மாவுக்கு இல்லை. ஆத்மா யாரானா சுத்த சைத்தன்யம். அந்த சுத்த சைத்தன்யமாக இருக்கின்ற ஆத்மாவாக நான் இருக்கிறேன் என்று புரிந்து கொள்கின்றேன். இந்த ஒவ்வொரு நாடும் பாத்தீங்கன்னா தன்னுடைய நாட்டினுடைய வலிமையை உலகத்தை காட்டுவதற்காகவும், தன்னுடைய நாட்டினுடைய வலிமையையும் தன்னுடைய நாட்டினுடைய அறிவு திறமையையும் தன்னுடைய மக்களை காட்டுவதற்காகவும் நிறைய செயற்கைக்கோள் எல்லாம் விடுகிறார்கள். சந்திரயான் அதை போன்றிருக்கக்கூடிய நிறைய கோள்கள் எல்லாம் விடுகிறார்கள். அவ்வாறு விடும்போது பாத்தீங்கன்னா அந்த கோளானது மேல போகும், இந்த செயற்கை கோளானது மேலே போகும். இந்த செயற்கைக்கோள் மேலே, அதுதான் மேல போய் கடைசியில போய் எந்த இலக்கிலே நாம் வைக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்கத்தை நிற்கணும். அதற்கு நாம் அந்த கோள், செயற்கைக்கோள் எங்கே இருக்கிறது? ஒரு சிறு கேமரா, அந்த கேமரா கொண்டு போய் மேல கொண்டு வைப்பதற்கு இங்கிருந்து நாம் என்ன பண்றோம்? ஒரு பெரிய வடிவத்தை ஏற்படுத்தி, ஒரு ராக்கெட்டை போன்றிருக்கக்கூடிய வடிவத்தை ஏற்படுத்தி நிறைய நிறைய வஸ்துக்களை எல்லாம் அதை ஒன்று இணைத்து வேகமாக மேலே கொண்டு போய் அந்த இடத்திலே கொண்டு வைக்கக்கூடிய உந்து சக்திக்குண்டான இயந்திரங்களை எல்லாம் வைத்து கீழிருந்து என்ன பண்றோம்? வெப்பத்தை கொடுக்கிறோம். வெப்பத்தை கொடுத்து இப்பொழுது போகலாம் என்கின்ற அனுமதியும் கொடுத்த உடனேயே முதல்ல என்ன வருகிறது? இந்த வெப்பமானது அந்த ராக்கெட்டை உஷ்ணப்படுத்தி மேலே தள்ளுகின்ற நேரத்திலே அதோட இணைந்திருந்த எல்லா பொருள்களையும் முதல்ல விட்டு மேல, இப்ப நாம இந்த பொருள் எல்லாம் மேல போகும் நினைத்துக் கொண்டிருப்போம். எதுவும் மேல போறதில்லை. எல்லாவற்றையும் தகர்த்து எறிந்து விட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறது. மேலே போக 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 தேவையில்லாத பொருள்களை எல்லாம் நீக்கிக் கொண்டே கடைசியிலே எந்த கோள் போய் சேர வேண்டுமோ அந்த கோள் மட்டும் போய், எந்த இடத்திலே சேர வேண்டுமோ அந்த இடத்திலே போய் தன்னை இணைத்துக் கொள்கிறது. அங்கிருந்து நமக்கு நிறைய படங்களை எல்லாம். அதே போல மனனத்தின் மூலமாக நீக்க வேண்டியதை எல்லாம், உபாதி விநிர்மம், நீக்க வேண்டியதை எல்லாம் நீக்கி சமாதியில என்ன பண்றேன்? தியானத்திலே அமர்ந்து கொண்டு சமாதியிலே தொம்பதத்தினுடைய லட்சியார்த்தம் என்ன சுட்டி காட்டுகின்றதோ அந்த பிரம்மன் நான் தான், சுத்த சைத்தன்யம், அந்த பிரம்மனாக நான் இருக்கிறேன் என்கின்ற அந்த உண்மையை அனுபவபூர்வமாக நான் அனுபவிக்கின்றேன். இது மகா வாக்கியம் சொல்லுகின்ற தொம்பதத்தினுடைய லட்சியார்த்தம். இது ஜீவன் இடத்திலே. ஈஸ்வர இடத்திலே வருகின்ற நேரத்திலே ஏவம் சர்வஜ்ஞத்வாதி, ஏவம் சர்வஜ்ஞத்வாதி
विशिष्टः ईश्वरः तत्पद वाच्यार्थः एवं सर्वज्ञत्वादी विशिष्टः ईश्वरः तत्पद वाच्यार्थः उपाधि शून्यं शुद्ध चैतन्यम तत्पद लक्ष्यार्थः முதல்ல சொல்லப்பட்ட தொம்பதம் வாச்சியார்த்தம் தொம்பதம் லட்சியார்த்தம். தத்பதம் என்று சொல்கின்ற நேரத்தில் ஈஸ்வரனுடைய சொரூபத்தை ஐக்கியப்படுத்த வேண்டும் அல்லவா? அப்ப ஈஸ்வர சொரூபத்தை எப்படி புரிந்து கொள்கின்றேன்? ஏவம் சர்வஜத்வாதி சர்வஜத்வம் என்னிடத்திலே வருகின்ற நேரத்திலே முதல்ல என்ன பண்ணேன்? அபிமானத்தோட கூடியிருக்கக்கூடிய கிஞ்சிஜன் என்று சொல்லக்கூடிய ஜீவனுடைய சொரூபத்தை நான் தொம்பதத்தினுடைய வாட்சியார்த்தமாக புரிந்து கொண்டேன். அதன் பிறகு அது எல்லாவற்றையும் நீக்கி அதனுடைய உண்மை தன்மையை புரிந்து கொண்டேன். இங்கே ஏவம் சர்வஜத்வாதி விசிஷ்டா சர்வஜத்வம் ஈஸ்வரனுடைய சொரூபம் எல்லா அறிவுக்கும் சொந்தக்காரர், ஆளுமை தன்மை படைத்தவர், படைக்கின்ற தன்மை படைத்தவர், அறிவாளி, இன்னென்ற எல்லா விசிஷ்டமான குணங்களை உடையவராக இருக்கின்ற அந்த ஈஸ்வரனை தத்பத வாட்சியார்த்தா மாயோடு சேர்ந்து புரிந்து கொள்கின்றேன். மாயோடு சேர்ந்து இதெல்லாம் என்னால் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஈஸ்வரனுக்கு மாயையில ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியானது 3 குணமாக இருக்கிறது. அந்த 3 குணமானது பரிணாமம் அடைந்து உலகத்தை உற்பத்தி பண்ணுகிறது. அதிலிருந்து என்னெல்லாம் வந்தது எல்லாம் பார்ப்போம். அது அந்த தன்மையிலிருந்து பார்த்தால் ஈஸ்வரனுடைய வாட்சியார்த்தம் நமக்கு புரிகிறது. ஈஸ்வரன் இந்த மாயையினுடைய துணை கொண்டு உலகமாக வியாபித்திருக்கிறார் என்று நமக்கு புரிகிறது. இப்ப இதெல்லாம் மாயையினுடைய தன்மையிலிருந்து நான் தத்துவத்தினுடைய வாட்சியார்த்தமாக மேலோட்டமாக அர்த்தத்தை புரிந்து கொள்கிறேன் தவிர உண்மையான அர்த்தத்துக்கு நான் போனா இங்க என்ன கிடைக்கும்? எனக்கு உபாதி சூன்யம். உபாதி ஈஸ்வரனுக்கு மாயா, சூக்ஷ்ம ஸ்தூல பிரபஞ்சம், ஸ்தூல பூதம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், சூக்ஷ்ம பூதம், காரண பூதம், இவையெல்லாம் எங்கிருந்து வந்ததோ அந்த மாயா ஈஸ்வரஸ்ய உபாதி, ஈஸ்வரனுக்கு உபாதி. இதெல்லாவற்றை நீக்கிட்டா உபாதி சூன்யம், உபாதி இல்லா தன்மை. இங்க ஈஸ்வரனுடைய எல்லாத்தையும் நீக்கியாச்சு, மாயை நீக்கியாச்சு, சமஷ்டி பஞ்ச காரண பூதத்தை நீக்கியாச்சு, சூக்ஷ்ம பூதத்தை நீக்கியாச்சு, ஸ்தூல பூதத்தை நீக்கியாச்சு, 2 பிரபஞ்சத்தையும் சமஷ்டி பிரபஞ்சத்தையும் நீக்கியாச்சுன்னா எது இருக்காங்க? சுத்த சைத்தன்யம். அங்கும் ஆத்மாவுடைய சொரூபம் என்ன? சுத்தம் சைத்தன்யம். தத்பத லட்சியார்த்தா, தத் என்று சொல்லக்கூடிய அந்த பரமாத்மாவுடைய சொரூபம் லட்சியார்த்தமாக என்னால் புரிந்து கொள்ளப்படும். அப்போ ஈஸ்வரன் எப்ப உற்பத்தி ஆகிறார்? மாயை வந்தார். மாயை நீக்கிட்டா ஈஸ்வரன் இல்லை. அப்ப யார் இருக்கா? பிரம்மனுடைய சுரூபம் சுத்த சைத்தன்யம். அங்க ஜீவன் எப்போது வருகிறான்? அறியாமை வந்தால் ஜீவன் வருகிறான். அறியாமை இல்லை என்றால் ஜீவன் என்பவன் இல்லை. அப்ப அங்க யார் இருக்கா? சுத்த சைத்தன்யம். எங்க இருக்கக்கூடிய சுத்த சைத்தன்யமும் என்றால் வெஷ்டியில் இருக்கக்கூடிய சுத்த சைத்தன்யமும் சமஷ்டியில் இருக்கக்கூடிய சுத்த சைத்தன்யமும் இரண்டும் வேறு வேறு அல்ல, இரண்டும். அதத்தான் கடைசியில சொல்றார். ஏவம் ச இவ்வாறு ஜீவ ஈஸ்வரயோஹோ சைத்தன்ய ரூபேன அபேதே
பாதகா பாவஹா பாதகா பாவஹா. ஏவம் இவ்வாறுதான் ஜீவ ஈஸ்வரையோ, ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இடையில் சைத்தன்ய ரூபேன சொரூபத்தினுடைய அடிப்படையில், சைத்தன்ய சொரூபத்தினுடைய அடிப்படையில் ஐக்கியம் சம்பூதம், ஐக்கியமானது கிடைக்கிறது. அந்த ஐக்கியத்துக்கு என்ன சொல்ற? அபேதே. அபேதம், வேதம் என்றால் வேற்றுமை, அபேதம் என்றால் வேற்றுமை இல்லாதன்மை, ஒற்றுமையானது நமக்கு கிடைக்கிறது. ஒற்றுமையானது நமக்கு கிடைக்கிறது. இதுல என்ன குற்றம் கண்டுபிடித்தாய்? பாதகா பாதகா பாவம். பாதகம் என்றால் நீக்குதல், குறை, குற்றம். எந்த குற்றத்தை இங்கே கண்டாய்? இதுல ஒரு குற்றம் இல்லை. பாதகா பாதகா அபாவா, ஒரு குற்றம் இங்கே இல்லை. எந்த பேதமும் இல்லை. ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. வேற்றுமை என்பது இங்கே இல்லை, ஒற்றுமைதான் இருக்கிறது. எதன் அடிப்படையிலே? சைத்தன்ய ரூபேன, சைத்தன்ய ரூபத்தினுடைய அடிப்படையில் ஒன்று மட்டும்தான். இப்ப நமக்கு என்ன இங்கே சொல்ல வருகிறது சாஸ்திரம்? இதன் மூலமாக நம்முடைய கவனம் முழுக்க காரணத்திலும் காரியத்திலும் இருக்கிறது. காரண காரியம். எப்பொழுதெல்லாம் நாம் இந்த ரெண்டு விதமான அறிவுகளும் இருக்கிறோமோ அப்பொழுது நமக்கு குழப்பம் வருகிறது. எதை உண்மையாக பார்ப்பது, எதை உண்மையற்று பார்ப்பது என்கின்ற குழப்பம். இங்கே சாஸ்திரம் என்ன சொல்ல வருகிறது? காரியம் என்பதே இல்லை, காரணம் மட்டும்தான் இருக்கிறது. காரணத்தை மட்டும் பாரு என்று சொல்ல. நாம் என்ன பண்றோம்? காரணம் காரியம் ரெண்டையும் பார்க்கிறோம். அது எப்படி தெரியும் ரெண்டையும் பார்க்கிறோம் என்று? தங்கம், தங்க ஆபரணம். தங்கம் ஆபரணம் ரெண்டு பேரும் இருக்கணும். ஆபரணம் என்பதே காரியம், தங்கம் என்பது காரணம். ரெண்டு விதமான பொருள் இருக்கு, காரண காரியம். உலகம் என்ன இருக்கு, ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார். உலகம் என்பதே காரியம், ஈஸ்வரன் காரணம். எப்போதெல்லாம் நமக்கு காரணத்தை பார்க்கிறோமோ அப்போது நமக்கு காரியம் நமக்கு தோஷமா தெரியாது. காரணத்துக்கு போயிட்டோம்னா காரியம் நமக்கு பாதிப்பை கொடுக்க. உதாரணத்துக்கு காரியமானது, உதாரணத்துக்கு ஆபரணத்தை எடுத்துக்கோ. ஆபரணம் வேண்டாம் முடிவு பண்ணிட்டோம். இந்த ஆபரணம் வேண்டாம், இந்த ஆபரணம் பழைய ஆபரணமாக இருக்கிறது, இந்த ஆபரணம் வேண்டாம். என்ன பண்றோம்? இந்த ஆபரணத்தை கொண்டு போய் அதற்குண்டான ஆசாரியத்தை கொடுத்து என்ன பண்றோம்? இந்த ஆபரணத்தை எனக்கு உருக்கி கொடுங்கள். அவர் என்ன பண்றார்? 5 நிமிஷத்துல ஆபரணத்தை உருக்கி நமக்கு கையில ஒரு பொட்டலமா கொடுக்குறார். நமக்கு எந்த வருத்தமும் இல்லை. இந்த ஆபரணமானது போய்விட்டதே. காரணம் என்ன? அங்கே காரியம்தான் போய்விட்டது, காரணம் என் கூட இருக்கு, தங்கம் என் கூட இருக்கு. ஆபரணம் முழுக்க இருந்த தங்கம் நாம் என்ன பண்றோம்? அந்த ஆபரணத்தை கொண்டு போய் நிறுத்து பார்க்கிறோம். முதல்ல இத்தனை கிராம் இருக்கிறது,
அதை கொண்டு உருக்குறோம். உருக்கி கொண்ட பிறகு பார்க்கிறோம் அதே கிராமானது நமக்கு இருக்கிறது. கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம், ஆனால் அதே நமக்கு தங்கமானது கிடைத்துவிட்டது. காரணத்துக்கு கையில இருக்கு. காரணம் என் கூட இருக்கிறதுனால காரியம் அழிந்து போனால் எனக்கு ஒரு விதமான கஷ்டமும் இல்லை. காரணம் என்ன? அங்கே காரியம் என்பதே இல்லை, காரணம்தான் உண்மை. இந்த அறிவு நமக்கு இருக்கு. ஆபரணம் முழுக்க இருப்பது தங்கம் தான். தங்கத்துக்கு அழிவு இல்லை, ஆபரணம் உண்மையிலேயே இல்லாதவை. இங்க வருவோம். நான் பார்க்கின்ற ஈஸ்வரனிடத்திலே பார்க்கின்ற உபாதி, ஜீவனிடத்திலே பார்க்கின்ற உபாதி, இவையெல்லாம் காரியம். இவையெல்லாம் உண்மையிலேயே இருக்கின்றதா என்று நான் ஆராய்ந்தால், அறிவை கொண்டு ஆராய்ந்து கொண்டே போனால் காரணம் இல்லாமல் இவைகளுக்கு இருப்புத்தன்மை கிடையாது. அப்ப நான் என்ன பண்றேன்? காரியமானது போனாலும் காரணம் இருக்கும். அப்ப நான் என்ன பண்றேன்? தங்கத்துக்கு போயிடுறேன். தங்கத்துக்கு போய்விட்டால் ஆபரணம் எனக்கு எந்த விதமான மோகத்தையும் சோகத்தையும் கொடுப்பது இல்லை. இது காரணத்தினுடைய அடிப்படையில் இருந்து நாம உண்மையை புரிஞ்சுக்கிறோம். நமக்கு அர்த்தம் இல்லை. அதே நாம் என்ன பண்றோம்? காரியத்துக்கு வரும்போது காரியமானது ஆபரணத்துக்கு ஏதாவது குறைபாடு வந்தால், ஆபரணத்துக்கு ஏதாவது குறைபாடு வந்தால் அப்ப என்ன பண்றோம்? உதாரணத்துக்கு ஆபரணமானது அறுந்து விடுகிறது. ஆபரணமானது அறுந்து விடுகிறது, துண்டு துண்டாக குறைவு ஏற்படுகிறது. அப்போ நாம் என்ன பண்றோம்? அந்த குழவு ஏற்பட்டிருக்கின்ற ஆபரணத்தினுடைய அந்த தோஷத்தை கொண்டு போய் எங்க ஏற்றி வைக்கிறோம்? காரியத்திற்கு பிளவு வந்திருக்கு. காரியத்திற்கு பிளவு வந்திருக்கின்ற தன்மையை, வேறுபாடு வந்திருக்கின்ற தன்மையை கொண்டு போய் என்ன பண்ணிட்டோம்? பிளவு இல்லாத தங்கத்திடத்திலே கொண்டு போய் வைத்து, தங்கத்திற்கு எனக்கு பிளவு வந்து விட்டது, குறைபாடு வந்து விட்டது நாம் அர்த்தம். நாம் வருத்தப்பட்டுக் கொண்டே போய் ஆசாரிட்ட கொடுத்தா அவர் கொஞ்சம் கூட வருத்தத்தை காட்டவே இல்லை. ஏண்டாமா? என்ன காரணம்? அங்க இருப்பது தங்கம். அவர் காரணத்தை மட்டும்தான் பார்க்கிறார், அந்த காரணத்தை வேணுமே அதுக்கு தெரியல. ஆபரணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து கொடுக்கிறார். அல்லது சொல்றார், இந்த ஆபரணத்தை எல்லாம் நீங்கள் வேறொரு ஆபரணம் மாற்றிக்கொள்ளுங்கள். எப்போது காரியத்தின் அடிப்படையிலே காரணத்தை பார்க்கிறோமோ அப்போது காரியத்தினுடைய தோஷத்தை காரணத்திடத்திலே கொண்டு போய் அத்தியாரோபம் செய்து காரணத்திற்கு தோஷம் இருப்பதாக பார்க்கிறோம். இங்க வருவோம். பிழைப்பற்றத்தை போல இருக்கின்ற இந்த உபாதியினுடைய தோஷத்தை கொண்டு போய் என்ன பண்ணிட்டோம்? பிறவே இல்லாத ஏகம் சுத்தம் சைத்தன்யமாக இருக்கின்ற பிரம்மனிடத்திலே கொண்டு போய் ஏற்றி வைத்து பிளவு இருப்பதாக, வேற்றுமை இருப்பதாக, குறைபாடுகள் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அவ்வாறு பிளவு பெற்றுக் போதும் கூட, காரியமானது பிளவு பெற்றுக் போதும் கூட, அந்த பிளவு பெற்றக்கூடிய அந்த தன்மையை எதன் துணை கொண்டு அதை பிளவிருக்கிறது சொல்கின்றேன்? சொர்ணத்தினுடைய காரணத்தினுடைய தன்மையை கொண்டுதான் தங்கம் முன்னாடி ஆபரணம், நல்ல ஆபரணமாக, முழு ஆபரணமாக இருந்தது. இப்பொழுது பிளவுபட்ட ஆபரணம் இருக்கிறது. அப்ப இந்த இருக்கின்ற தன்மை ஆபரணத்துக்கு சொந்தம் அல்ல, காரணத்துக்கு சொந்தம். ஆதாரமாக இருக்கின்ற காரணத்துக்கு சொந்தம் தங்கம். ஆபரணத்துக்கு சொந்தம் அல்ல இருப்பு தன்மை.
தங்கத்துக்கு சொந்தமானது இருப்புத்தன்மை. அந்த இருப்புத்தன்மையை கொண்டு போய் என்ன பண்ணிட்டோம்? தங்கத்திலே இருக்க வேண்டிய இருப்புத்தன்மையை கொண்டு போய் ஆபரணத்திலே வைத்து ஆபரணத்துக்கு அந்த இருப்புத்தன்மையை கொடுத்தோம். ஆபரணத்துக்கு அந்த இருப்புத்தன்மை கொடுத்தனால என்ன ஆயிடுச்சு? பிளவுபட்டதை போல ஒரு தோஷமானது வருகிறது. இப்ப என்ன பண்ண சொல்லுகிறார்? சமாதியில இந்த இருப்புத்தன்மை நான் இருக்கிறேன், நான் அதுவாக இருக்கிறேன்னு சொல்லுகின்றது அல்லவா? அந்த இருப்புத்தன்மை எடுத்து என்ன பண்ணணும்? உபாதி இடத்துல இருக்கக்கூடிய அந்த இருப்புத்தன்மை எடுத்து பிரம்மத்திடத்துல கொண்டு போய் வைத்து, சுத்த சைத்தன்யத்திடத்தை கொண்டு போய் வைத்து, இந்த பிரம்மனாகத்தான் நான் இருக்கிறேன், பிளவுபட்டிருக்கின்ற வேதத்தோட கூடியிருக்கின்ற உண்மையிலேயே இல்லாத அந்த வஸ்து நான் அல்ல, நான் சுத்தம் சைத்தன்யம். இந்த 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 ஞானம் எப்பொழுது நமக்கு உதயமாகிறதோ, நான் அந்த பிரம்மனாக இருக்கிறேன் என்கின்ற அந்த ஞானம் எப்பொழுது உதயமாகிறதோ அப்பொழுது ஜீவ பிரம்ம ஐக்கியமானது. ஜீவன் தன்னுடைய தன்மையிலிருந்து விடுபட்டவனாய் பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிடுகிறான். அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபமாக ஆன அந்த ஜீவனைத்தான் இங்க சாஸ்திரம் சொல்கின்றது ஜீவன் முக்தன் என்று சொல்லுது. ஜீவன் முக்தன், அதான் அடுத்த தலைப்பு. ஜீவன் முக்தன். முக்தன் என்றால் விடுபட்ட, ஜீவன் என்றால் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே, இறந்ததற்கு பிறகு ஏதோ ஒரு தேசத்திலே போய் அல்ல, ஏதோ ஒரு லோகத்துக்கு போய் அல்ல, ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே அந்த ஜீவன் ஜீவத்தன்மையிலிருந்து விமுக்தனாக ஆகி பிரம்மஸ்வரூபமாக ஆகிவிடுகின்றான். பிரம்ம ஞானியாகவே இந்த உலகத்திலே வாழ், ஜீவன் முக்தனாகவே இந்த உலகத்திலே. ஜீவன் முக்தனாகிவிட்டால் எதிலிருந்து முக்தி அடைந்தான்? ஜீவனாக தன்னை பாவித்துக் கொண்டான் அல்லவா? அந்த தோஷங்களிலெல்லாம் தன்னை விடுவித்துக் கொண்டு விட்டான். எது? அறியாமை, அகங்காரம், அபிமானம், இந்த மூன்றிலும் இருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டு விட்டான். அறியாமை, அகங்காரம், அபிமானம், இந்த மூன்றிலும் இருந்தும் தன்னை இந்த மூன்று தான் உபாதி. இந்த மூன்றும் இருந்தும் தன்னை விடுவித்துக் கொண்டவனாய், ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை உணர்ந்தவனாய், பிரம்மஸ்வரூபமாக அவன் இந்த உலகத்திலேயே வாழ்கிறான். அப்பேற்பட்ட ஜீவன் முக்தன் இந்த உண்மையை உணர்ந்ததுனால அவனுக்கு என்ன ப்ராஃபிட், என்ன லாபம்? அதுதான் அடுத்து வரக்கூடிய தலைப்பு. இந்த ஞானத்தை ஜீவன் முக்தனாக ஆனால் என்ன பலன்? கடைசி தலைப்புக்கு நாம் போகின்றோம். அதற்கு முன்னாடி இங்கே இந்த ஜீவன் முக்தனை பற்றி சொல்லியிருந்தார். ஜீவன் முக்தன் இந்த ஜீவன் முக்தி அடைந்து விட்டார், ஏற்படக்கூடிய லாபம் என்ன, பலன் என்ன? அது அடுத்து வரக்கூடிய தலைப்பாக இருக்கிறது. சாயங்காலம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருதேவோ நமः. ஹரி ஓம்.